விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களா என்று நீதிபதி கேள்வி எழுப்பி இருக்கிறார். கரூரில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு நிகழ்ந்திருக்கிறது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கரூர் துயரச் சம்பவம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு நிகழ்ந்திருக்கிறது என்பதை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த விசாரணையின் போது நீதிபதிகள் என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள், விவரங்கள் என்ன? இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி என் செந்தில்குமார் அடுக்கடுக்கான அதிருப்திகளையும் கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே நடந்த அந்த பிரச்சாரத்தை பேருந்து வாகனத்தின் மீது அந்த பிரச்சார வாகனத்தின் மீது அந்த பேருந்து மீது மோதியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவிட்டால் மக்கள் எப்படி நம்புவார்கள் என்ற கேள்வி முன்வைத்திருக்கிறார். அந்த விஜயோடைய பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்ற ஒரு காட்டமான கேள்வி முன்வைத்திருக்கிறார். நீதிமன்றம் இதையெல்லாம் கண்மூடித்தனமாக இருந்து கொண்டு கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விசாரணையின் போது நிகழ்ச்சி ஏற்பாடுகளுக்கு கருணை காட்டுகிறீர்களா எனவும் காவல்துறையை பார்த்து நீதிபதி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சேதங்களை எல்லாம் கணக்கிட்டீர்களா, ஏன் இவ்வளவு தாமதம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அப்போது அரசு தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், தமிழக வெற்றி கழகம் கேட்ட இடத்தில் நாங்கள் ஒதுக்கினோம், 11 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதே இடத்தில் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதே போல தமிழக வெற்றி கழக நிகழ்ச்சியில 559 போலீசார் பாதுகாப்பு பணி அமர்த்தப்பட்டனர் என்றும், அரசு மீது குறை கூறுவது எளிது என்றும், டிசம்பர் மாதம் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி திடீரென்ற செப்டம்பர் மாதத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் அரசு தரப்புல ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் அவர் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் 8:45 மணிக்கு நாமக்கல்ல பிரச்சாரம் என சொல்லிவிட்டு சென்னையில 8:50 மணிக்கு தான் புறப்பட்டார் என்றும் அரசு தரப்புல அந்த வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி என் செந்தில்குமார் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்றும், அரசு அமைதியாக இருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். அதாவது கரூர்ல மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு, மேன்மேட் டிசாஸ்டர் என்ற அந்த வார்த்தையும் நீதிபதி பயன்படுத்தினார். கரூரில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு நிகழ்ந்துள்ளது என்ற ஒரு கடுமையான கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இரு நிபந்தனை, அது மட்டும் அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் 2 நிபந்தனைகள் மட்டுமே பூர்த்தி செய்யப்பட்டுள்ள என்றும், மீதமுள்ள அனைத்து நிபந்தனைகளும் மீறப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் இந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்து வருகிறார். இந்த வழக்கு வாத பிரதிவாதம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரமேஷ்குமார், அரசு தரப்பு பொறுத்த வரைக்கும் என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு? அரசு தரப்புல அவர் வரும்போதே அவர் காலதாமதமாக தான், அதாவது 8:45 மணிக்கு நாமக்கல்ல பிரச்சாரத்தை என்று சொல்லி விட்டுட்டு அவர் சென்னையிலிருந்து 8:50 தான் புறப்பட்டார் என்ற அந்த வாதம் என்பது தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இவர்கள் கேட்ட இடம்தான் தமிழக வெற்றி கழகம் குறிப்பிட்ட இந்த இடத்தை, பல ஆப்ஷன் என்று சொல்லக்கூடிய பல இடங்களை சுட்டிக்காட்டிய போது தாவேகா கேட்ட இடத்தை தான் ஒதுக்கினோம் என்று அந்த அரசு தரப்புல என்ற வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. அதே போல நிபந்தனைகளை என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது என்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதே போல இதே இடத்தில் தான் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதே இடத்தில் பிரச்சாரம் செய்துள்ளதையும் அந்த நீதிமன்ற வாதத்தின் போது அரசு தரப்புல சுட்டிக்காட்டப்பட்டது. போலீசார் கூடுதலாகவே 559 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டதாகவும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் இந்த இடத்துல, அதாவது கரூர்ல நடைபெற வேண்டிய பொதுக்கூட்டத்துக்கு அந்த திட்டமிட்டிருந்தார்கள் தமிழக வெற்றி கழகம். ஆனால் டிசம்பர் மாதம் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி திடீரென செப்டம்பர் மாதத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் அரசு தரப்புல அந்த வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. ரமேஷ்குமார், இன்னும் எவ்வளவு நேரம் இந்த விசாரணை நடைபெற வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் மதுரையில் நடைபெற்று வருகிறது. அதுபோல ஏற்கனவே நீதிபதி சதீஷ்குமார் முன்பு வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது. அதனால் இதனுடைய வழக்கினுடைய விசாரணை என்பது அந்த வழக்குடன் இணைக்கப்படுமா அல்லது இதில் தனியாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ஏனென்றால் வாத பிரதிவாதம் இன்னும் முடிவடையவில்லை. முடிந்த பின்பு இது தொடர்பான உத்தரவை பிறப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ்குமார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிபதி காட்டமான கேள்விகளை எல்லாம் முன் வச்சிருக்கிறாரு. புகார் செய்யாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டாமா என்கிற ஒரு கேள்வியையும் காவல்துறை நோக்கி கேட்டிருக்கிறாரு. நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் செஞ்சிருக்கிறாரு. என்ன மாதிரியான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? நம்ம அதை எப்படி எதிர்பார்க்கிறது? கட்டாயமாக இதுல ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நடந்த சம்பவம் தொடர்பாக அந்த கிட்டன் என்று சொல்லக்கூடிய அதுல வழக்கு பதிவு செய்வதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வாய்ப்பு என்பது இருக்கிறது.
அது மட்டும் இல்ல, இந்த மனுதாரர் கேட்க இது இனிமேல் இது போல நிகழ்ச்சிகளை நிபந்தனைகளை விதிக்காமல் அனுமதிக்க கூடாது என்பதுதான் அந்த மனுவினுடைய மனுதாரர் கோரிக்கை அசம்பாவிதங்கள் நிகழக்கூடாது, நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டும், அனுமதிக்க கூடாது, புலன் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று அவர் செய்வரை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அனுமதிக்க கூடாது என்பதுதான் அவருடைய அந்த கோரிக்கை. பிரேயர் என்று சொல்வார்கள் வழக்கில், அது அந்த பிரேயராக இருந்து வருகிறது. அந்த பிரேயர் என்று சொல்லக்கூடிய அதுல ஏதாவது இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதுல இந்த கரூர் துயரச் சம்பவம் நிகழ்ந்த போது பல்வேறு வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகுச்சு, ஊடகங்கள்லையும் பல்வேறு வீடியோக்கள் வெளியாகுச்சு. அதில் குறிப்பாக பார்க்கும்போது விஜயினுடைய அந்த பிரச்சார வாகனம் அந்த சாலையில் வரும்பொழுது இரண்டு பக்கமும் இருந்த அந்த கூட்டம், மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது இரண்டு பக்கமே தள்ளாடக்கூடிய ஒரு வீடியோ காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கூட்ட நெரிசலுக்கு அந்த வாகனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படிங்கிறத நீதிபதி குறிப்பிட்டு சொல்கிறாரா? ஏன்னா அந்த பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார் இல்லையா? அது தொடர்பான அனைத்து வீடியோ காட்சிகளும் ஏற்கனவே அந்த சமூக வலைதளங்களில் வீடியோ காட்சிகள் அது கட்டாயம் அவர் பார்த்திருக்க கூடும். ஏனென்றால் அவர் இந்த வழக்கை உன்னிப்பாக கவனித்து வருகிறார். ஏனென்றால் இந்த வழக்கினுடைய விசாரணை கடந்த திங்கட்கிழமையே விசாரிக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு அவசர வழக்காக இது விசாரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த வழக்கு என்பது ஏற்கனவே உள்ள வழக்கோடு இணைக்கப்பட்டதன் காரணமாக தான் தற்போது இந்த வேறொரு வழக்காக தினேஷ் என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். ஒரு ரிட் வழக்காக தாக்கல் செய்திருக்கிறார். டைரக்ஷன் என்று சொல்வார்கள் ரிட் வழக்கில். அந்த டைரக்ஷன் பெட்டிஷனாக தான் தாக்கல் செய்யப்பட்டது காரணத்தினால் இன்று இந்த விசாரணை வருகிறது. ஏற்கனவே அந்த கருத்தை எல்லாம் அவர் தெரிவித்திருக்கக்கூடும், அந்த வழக்கில் தெரிவித்திருக்கக்கூடும். இருந்த போதிலும் தற்போது இந்த வழக்கில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தளவு ஏற்கனவே நீதிபதி என் சதீஷ்குமார் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் எதுவென்று தாவதற்காக வைத்திருந்தார்கள். ஒரு தலைவர் என்பது ஒரு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டாமா, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் வர வேண்டாம் என்று சொல்ல வேண்டாமா என்ற அடுக்கடுக்கான கேள்விகளையும் அதிருப்திகளையும் கண்டனங்களையும் ஏற்கனவே நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்துதான் இதற்கான விதிமுறைகளை வகுக்க வேண்டும், அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற கேள்வியும், அதாவது அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் தமிழக அரசு ஒரு கால அவகாசம் என்பது வாங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த அவகாசத்துக்கு இடையே தான் இந்த ஒரு பெருந்துயரம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அதனால்தான் இந்த வழக்கில் நீதிபதிகள் அடுத்தடுத்த கேள்விகளை, பல்வேறு கேள்விகளை மதுரை மட்டுமல்ல, மதுரையில நீதிபதி தண்டபாணி அமரும் கேள்வி எழுப்பி இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தற்போது நீதிபதி என் சதீஷ்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். உலகமே இந்த சம்பவத்தை பார்த்துள்ளதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஏற்பாட்டாளர்கள், தலைவர்கள், தொண்டர்களை, ரசிகர்களை, மக்களை கைவிட்டு பொறுப்பற்ற முறையில் வெளியேறி உள்ளனர் என்றும் அவர்கள் அந்த அதிருப்தியை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். 41 பேரை பலி வாங்கிய தாவேக்காவினுடைய இந்த பரப்புரையில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம், திரு விஜய் சொன்ன நேரத்துக்கு ஒருவேளை வந்திருந்தா, 12 மணிக்கு கரூரில் பரப்புரைன்னு ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறீங்க, அந்த 12 மணிக்கு நீங்கள் அங்கே போயிருந்தா இந்த ஒரு துயரச் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறாது. காரணம், 12 மணிக்கு விஜய் வராருன்னு அப்படின்னு தெரிஞ்சதுனால 10 மணிலேருந்தே அங்கே காத்துட்ருக்குறாங்க. இரவு 7 மணிக்கு தான் சம்பவ இடத்திற்கு திரு விஜய் சென்றிருக்கிறார். இவ்வளவு நேரம் அங்கு காத்திருந்த ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு அந்த தண்ணி இல்லை, பசியில் இருந்திருக்கிறாங்க, அதனால் மயக்கம் ஏற்பட்டுச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா? அந்த நேர கட்டுப்பாடுக்கு ஏதாவது நீதிபதிகள் ஏதாவது சொல்லியிருந்துறாங்களா? கட்டாயம் அந்த நேர கட்டுப்பாடு என்பது அதுக்கான விதிமுறைகளை நீதிபதி இடைக்கால உத்தரவாக பிறப்பிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இது தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசு முழுமையாக விளக்கி இருக்கிறது. கூடுதல் தலைமைச் செயலாளர் அதிகாரி அமுதா, அதே போல காவல்துறை அதிகாரி டேவிட் சின்ன ஆசீர்வாதம் உள்ளிட்டோர் பலர் இது என்ன எப்படி நடந்தது, என்ன புள்ளி விவரங்களை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக நடத்தி அடுக்காக விளக்கினார்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற எம்எல்ஏமான திரு செந்தில் பாலாஜியும் என்ன நடந்தது என்பதை முழுமையாக விளக்கி இருக்கிறார். அந்த சம்பவங்களில் ஒவ்வொரு சமூக வலைதளங்களும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, அவர்களுடைய அந்த கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அந்த பதிலை ஒரு முழுமையாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வாதம் என்பது இன்றைக்கு அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் என்பவர் அந்த வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் குறிப்பிட்டு சொல்ல போனால் அவர் முக்கியமான வாதம் என்றால் அந்த 8:45 மணிக்கு நாமக்கல் பிரச்சாரம் என சொல்லிவிட்டு சென்னையிலிருந்து 8:50 மணிக்கு தான் புறப்பட்டார். அதாவது அந்த காலதாமதத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர் அந்த இடத்திற்கு வந்திருந்தால் இந்த போல ஒரு பெருந்துயரம் நடந்திருக்காது என்பதை மறைமுகமாக அரசு தரப்பிலே இன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் நீதிபதி பல்வேறு கேள்விகளை தாவக்காவை நோக்கி எழுப்பியிருக்கிறார். அதில் குறிப்பாக இது என்ன மாதிரியான கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம், காரணம் என்ன? ரமேஷ்குமார், என்ன நடந்துச்சுங்க? பொதுவாக இந்த நிகழ்வை பொறுத்தளவு அனைவருக்குமே தெரிந்ததுதான். இது யாரோட தவறு என்ன என்பது அனைவரும் தெரிந்த விஷயம்தான்.
இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு இந்த வழக்கிலுடைய தற்போது கூட நீதிபதி கருத்து தெரிவித்த பிரதிவாதத்தின் போது நீதிபதி கருத்து என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், தலைவர்களாக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு நடந்த பின்பு ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர் என அனைவருமே வருத்தம் தெரிவித்து அனைத்து கட்சிகளும் ஒரு மீட்பு பணியில் இருந்த பொழுது அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கட்சியினர் மொத்தமாக வெளியேறிவிட்டார்கள் என்ற ஒரு அதிருப்தியையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு நீதிமன்றம் ஒரு கடுமையான கண்டனங்களை இது பதிவு செய்திருக்கிறது. அதாவது அந்த நேரத்தில் மக்களையும் குழந்தைகளையும் மீட்டிருக்க வேண்டும். அதை செய்யாமல் சம்பவத்துக்கு பொறுப்பேற்காத தமிழக வெற்றி கழகத்திற்கு செயலுக்கு கடுமையான கண்டனத்தை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் செந்தில்குமார் பதிவு செய்திருக்கிறார். இப்போ இன்னொரு விஷயமும் இந்த நீதிபதியினுடைய கூற்றுகளில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சம்பவம் நிகழ்ந்த அந்த நேரத்தில் பல்வேறு பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பு பொதுமக்கள் உட்பட அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த நிகழ்வு நடந்தப்போ தாவகவினர், அந்த கட்சியினுடைய தலைவர் யாருமே அந்த பகுதியில் இல்லை, அனைவருமே வெளியேறிவிட்டார்கள், ஓடி ஒளிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் பலவாறு எழுப்பப்பட்டு இருந்தது. அதையே தான் நீதிபதியும் எழுப்பியிருக்கிறாரா? அதே கண்ணோட்டத்தில் தான் நீதிபதி அந்த கேள்வி முன்வைத்திருக்கார். குறிப்பாக அந்த விஜய் அன்னைக்கு உடனடியாக சென்னை திரும்பிவிட்டார். அது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கும் யாருக்கும் பதில் அளிக்காமல் அந்த அவர் உடனடியாக திரும்பிய சம்பவத்தையும் அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேரடியாக அவர் எந்த தகவல் உடனடியாக அவர்கள் வந்திருக்க வேண்டும், கட்சியினர் அந்த இடத்திற்கு வந்திருக்க வேண்டும், அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த உத்தரவு என்பது ஒரு புலனாய்வு குழுவுக்கு மாற்றுவதற்கான உத்தரவு என்பது தற்போது நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். அஸ்ரா கர்க் ஐஜி தலைமையில் வடக்கு ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ரா கர்க் தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து நீதிபதி என் செந்தில்குமார் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக அந்த வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்குல மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி தண்டபாணி அமர்வு முன்பு ML ரவி என்பவர் தோட்டல் சிபிஐ தாக்கல் செய்த மனுவை உடனடியாக நீதிபதிகள் நிராகரித்து விட்டார்கள், தள்ளுபடி செய்து விட்டார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவும் அதாவது சிபிஐ கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த வழக்கு இன்று பட்டியலிடப்படவில்லை, நீதிபதி தண்டபாணி முன்பு பட்டியலிடப்படவில்லை. இந்த நிலையில் தான் தற்போது இந்த வழக்கின் ஒரு புதிய திருப்பமாக, இந்த சம்பவத்தினுடைய ஒரு புதிய திருப்பமாக சென்னை உயர்நீதிமன்றம் அதாவது வடக்கு ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ரா கர்க் தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமனம் செய்து அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். வழக்கு ஆவணங்களை, குறிப்பாக இந்த பெருந்துயரம் சம்பவம் தொடர்பான அனைத்து வழக்கு ஆவணங்களையும் கரூர் போலீசார் உடனடியாக அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்ற வேண்டும் என்ற உத்தரவையும் தற்போது அதிரடி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.